அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை தளர்வு செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகள வந்து நம்ம பார்க்க போறோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் காலையில எந்திரிச்சாலே இந்த சைடு ஒரு பிடிப்பு மாரி இருக்கும். ஒரு வார்ம் அப் பண்ணுவாங்க, குமிவாங்க, நிமிருவாங்க. ஒரு இறுக்கமான ஒரு தசைகள் வந்து ஒரு இறுக்கமா இருக்கும் இந்த சைடு. இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, விரிப்பில் உட்காந்துக்கலாங்க. விரிப்பில் உட்காந்து நிமிர்ந்து உட்காந்துட்டு, இங்க பாருங்க. உங்களுடைய கைகள் அதாவது இடது கை இருக்கு பார்த்தீங்களா? இடது கை வந்து முழங்கால்ல புடிச்சுக்கோங்க. புடிச்சுட்டு இங்க பாருங்க, வலது கை வந்து நல்லா மேல தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்க. நல்லா அங்கிட்டு பார்த்து இங்க பாருங்க. எந்த அளவுக்கு அதாவது சைடு பின்னாடி போகக்கூடாதுங்க. நேரா பார்த்து உங்களுடைய பார்வை வந்து விரல் பகுதி இருக்கும். எவ்வளவு தூரம் பின்னோக்கி போக முடியுமோ அவ்வளவு தூரம். ஒரு 10 எண்ணிக்கை. முன்னாடி ஸ்ட்ரைட்டா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் வந்து இந்த முழங்கால். அதாவது நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே பெண்ட் ஆகும், நிமிர்ந்தீங்கன்னா இதை நிமிர்ந்துக்குங்க. கை நேராக இருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கைகளை மேலே தூக்கி பார்வை வந்து அந்த விரல் இருக்கணுங்க. எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கை நேரம். ஒரு 10 எண்ணிக்கை. அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இது வந்து நல்ல விரியும் தன்மையை கொடுக்கும். இந்த மசில்ஸில் டைட்டாக பிடிச்சிருக்கிறது வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். காலையில் நீங்கள் இது பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டயர்ட்னஸ்ஸே இருக்காது. எந்திரிச்சதையும் ஒரு டயர்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வாக்கிங் அந்த மாதிரி போய் தான் ஃப்ரெஷ் ஆக முடியும். இந்த பயிற்சி எடுத்ததையும் நீங்கள் பெட்லேயே பண்ணலாம். எந்திரிச்சு உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் வார்ம் அப் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். அந்நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்க உதவுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.